ஆண்டவரில் மிகவும் பிரியமான உறவுகளே, நண்பர்களே, அருள் சகோதரிகளே, தந்தை நாயகம் அவர்களே, 5ஆம் நாள் இன்றைக்கு அண்ணன் இறைவனடி சேர்ந்து ஒவ்வொரு திருப்பலியுமே ஒரு நன்றி திருப்பலி தான். யூக்கரிஸ்ட் என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தேங்க்ஸ் கிவிங், நன்றி என்றுதான் அர்த்தம். இந்த திருப்பலி சிறப்பான விதத்தில் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். 40 வயதிலேயே எனக்கு தெரிந்த ஒருவர் ஜெர்மனியில் விபத்திலே காலமானார். அவருடைய மனைவி ரூத் அவர்கள் அனுப்பிய அந்த கார்டிலே இப்படித்தான் எழுதியிருந்தது: ஆண்டவரே, அவர் எங்களை விட்டு பிரிந்தது எங்களை வருத்தத்தில் ஆழ்த்துகிறது. ஆனால் இவ்வளவு நாள் அந்த மனிதரை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதே போலத்தான் ஞானப்பிரகாசம் என்னும் இந்த அன்பான மனிதரை, நம்பிக்கையாளரை, கடின உழைப்பாளியை, அக்கறை கொண்டவரை இறைவன் நமக்கு கொடுத்ததற்காக நீங்களும் நானும் இன்றைக்கு நன்றி கூற வேண்டும். அவர் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை முக்கியமாக பலர் நினைத்து பார்க்க முடியாது. இங்கே இருக்கிறவர்களில் பலர், ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்திருந்திருக்கலாம், தற்காலிகமாக அவருடைய அன்பை அனுபவித்திருக்கலாம். ஆனால் எங்கள் அண்ணே ராஜா, சுசி, அதே போல் மருமகள் அனிதா, மருமகன் நம்முடைய நெல்சன், அதே போல் இந்த பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவர் பிறக்கும் போதும் அவர் மகிழ்ந்தது எனக்கு தெரியும். ஜேசன், ஜெர்வேஷ், அதே போல் ஜெனி, அவர்கள் வளர்வதை குறித்து அவர் காட்டிய அக்கறை, அவர்களுக்கு காட்டிய அன்பு இது நாள் வரை உண்மையாகவே மிக மிக முக்கியமானது. பிள்ளைகள் 4 வயது 5 வயதுக்கு பிறகு கொஞ்சம் தெரியும். ஆனால் அதற்கு முன்பே எப்படியெல்லாம் அக்கறை கொண்டிருந்தார் அண்ணியும் சரி அண்ணனும் சரி இந்த பேர பிள்ளைகளில் என்றெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். அவருடைய வாழ்க்கை ஒரு நீண்ட போராட்டம்தான். ஏறக்குறைய ராஜா, சுசி இவர்கள் செட்டில் ஆகும் வரைக்கும் அதிகமான போராட்டம். அதற்கு பிறகு பரவாயில்லை. இந்த நீண்ட போராட்டத்தினோடே அவர் வளர்ந்தார். ஒரு டைம் டேபிள்டு லைஃப் மாதிரி தான். நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி 9, 10, 11 அங்கேருந்து வந்து இங்கே பண்ருட்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்து வந்து படிக்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த குரூப்பில் ஒரு 5-6 பேர்கிட்ட சைக்கிள் இருந்தது. அண்ணன் கேட்டாங்க சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு. வாங்க முடியல. இன்னும் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆனால் வாங்கி கொடுக்கல. அந்த கஷ்டம் எனக்கு இன்னும் நன்றாக நினைவுக்கு வருகிறது. அந்த நேரத்திலும் வீட்டில் வேலை இருக்கும்போதெல்லாம் சேர்ந்து நம்முடைய வயலிலே உழைத்தது எனக்கு எல்லாம் ஞாபகம் வருகிறது. அப்புறம் போஸ்கோ மாமாவுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரியல் ஸ்கூலில் சேர்ந்ததிலிருந்து கடைசி வரை அவருடைய உணர்வுகள், ஆசைகள், ஏக்கங்கள் எல்லாமே தெரியும். அவர் வழியாகத்தான் அதிகமாக போஸ்கோவையும் எனக்கு தெரியும். அவரும் அந்த அளவுக்கு எப்படி அண்ணன் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதே போல் இவரும் முக்கியத்துவம் கொடுத்தார். இவரை போன்ற அன்பான மனிதர்கள் எனக்கு கிடைத்தது. ஒவ்வொன்றையும் நான் இன்றைக்கு நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். He wanted to give the best. இந்த முதல் வாசகத்தில் நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. என் அண்ணன் ஒரு நீதிமான், யாருக்குமே அநியாயம் செய்யவில்லை, செய்ய நினைக்கவில்லை.
அன்றைக்கி சாவுக்கு வந்தானுங்க. அவர்கிட்ட இந்த உதவிக்கு இருந்த பையன்களெல்லாம் வந்தார்கள். இன்றைக்கு பெரிய பெரிய ஆட்கள். அவர்களையெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் வளர்த்து விட்டான, பரந்தாமன் போன்ற அந்த பசங்கள்லாம் இப்படி வந்து அண்ணன் வளர்த்து விட்டாரே, அவனுக்கு உரிய அன்னைக்கு சாப்பிட போகணும், அவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்தது எல்லாமே இதான் கடவுள் முன்னிலையில் பெருமை. அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் சொன்ன மாதிரி முதல் காலத்தில் வந்து எப்போவுமே வந்து சைக்கிளில் என்னை கொண்டாந்து பஸ் ஏற்றி விடுவார். பஸ் ஏற்றி விட்டு எனக்கு காசு கொடுத்து அனுப்புவார். செலவுக்கு வேணுமா தம்பி, நம்ம வேண்டான்னு சொன்னால் கூட அப்படி ஒவ்வொரு தடவையும். அப்புறம் தான் டூ வீலர்லாம் வர ஆரம்பிச்சு எல்லாம் வீட்டிலேருந்து நான் போகும்போது. அன்றைக்கி தெரியும் எப்படி நான் வந்து செமினேரி நான் இருக்கும்போது வீட்டுக்கு வந்த உடனே தம்பி வர்றதுனால போய் கடைக்கு போய் இது வாங்கிட்டு வரணும், இப்படி சமைக்கணும் என்றெல்லாம் போவது. ஒவ்வொரு சிறு காரியத்தையும் நான் நினைத்து பார்க்கிறேன். தினைத்துணை நன்மை செய்யணும், பனை துணையாய் கொள்வர் பயன் தெரிவார்னு சொன்னார். நான் 5 பைசா உதவி செஞ்சவங்களை மறக்க மாட்டேன். எனக்கு வாழ்நாளில் தனிப்பட்ட விதத்தில் அதிகமாக செய்தவர் அண்ணன் தான், அண்ணன் ஞானப்பிரகாசம் தான். வேறு யாரிடமிருந்தும் இவ்வளவு நான் பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அதிகமாக யாருக்கும் கொடுக்கவில்லை, அவருக்கு கொடுக்கவில்லை என்று எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. அண்மை காலத்தில் அந்த 3 ஆண்டுகளாக இந்த நோயுற்ற போது நாம் சுமையாகிவிட்டோமோ என்று தான் மன அளவில் அவர் அதிகமாக பாதிக்கப்பட்டார். அதனால்தான் அந்த எரிச்சல், அந்த இயலாமை எல்லாம் சேர்ந்து வந்தது. அது அவருக்கு இயல்பு. எல்லாரும் தன்னை நம்பி இருக்கின்ற நிலை போய் தான் மற்றவர்களை நம்பி இருக்க வேண்டியிருக்கிறதே என்று நினைத்தார். உடலிலும் உள்ளத்திலும் அவர் பட்ட வேதனை சொல்லி மாளாது. எவ்வளவு செய்தது பாருங்கள். இந்த வளர்ச்சியை நான் சிறு பையனாக பார்த்துருக்கிறேன். முதல்ல தனியாக வேலை செஞ்சது, அப்புறம் பிரபா கூட சேர்ந்து ஒர்க் ஷாப் வச்சது, பிறகு 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்த வாங்கினது, வீடு கட்டினது, அப்புறம் எல்லாவற்றையும் ராஜாவையும் சுசியையும் மையமாக வைத்து வாழ்ந்தது. இப்படியெல்லாம் ஒரு நல்ல தந்தை இருக்கவே முடியாது என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல கணவர் அன்னைக்கு இப்படி கிடைத்தது உண்மையாகவே பெரிய பாக்கியம். ஆண்டவரே, எங்கள் அன்பு அண்ணனுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி கூறத்தான் இங்கே நாங்கள் திருப்பலியில் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. வேறு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. நன்றி கூறி நாம் வாழ்வது. சுசி என்கிட்ட சொல்லிச்சு, ஜெய்சன் கூட சொன்னால் தாத்தா செய்த நல்லதெல்லாம் நினச்சி பார்த்து, அவர் சொன்ன நல்ல காரியங்கள் நினச்சி பார்த்து அப்படித்தான் வாழணும், அதுதானே அம்மா முக்கியம் என்று சொன்னான். உண்மைதான். தாத்தா செய்தது, அவருடைய தியாகம், அவருடைய கடின உழைப்பு. அவர் போர்டிங்கில் இல்லைனாலும் ஒரு டைம் டேபிள் லைஃப். இப்போ பரவாயில்ல, நீங்களாம் வேலைக்கு போகணும், நெல்சனும் சரி ராஜாவும் சரி மணிக்குன்னு. அவர் அப்படி இல்லாமல் தன்னுடைய சொந்த ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த ஒர்க் ஷாப்பாக இருந்தாலும் ஒரு டைம் டேபிள் லைஃப்லேயே வாழ்நாள்லாம் கழித்தார். சில சமயத்தில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக செய்யணும், கொஞ்சம் சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு ட்ரெயின் பிடிச்சி, நான் எனக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். டெல்லிக்கு போய் இந்த பேரிங்லாம் வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் விற்று இப்படியெல்லாம் உருவாக்கினார். எப்போதும் நல்லதையே நினைத்தார். செய்த அத்தனையும் நான் நினைத்து பார்ப்பேன். எல்லாவற்றையும் இன்றைக்கு பட்டியலிட முடியாது. ஆண்டவரே, இதற்காக நன்றி. ஒரு விதத்தில் இந்த நற்கருணை பலியிலே நாம் கொண்டாடுவதைத்தான் அவர் வாழ்ந்தார். ஆண்டவர் அப்பத்தை எடுத்தார். ஆண்டவரே, எங்கள் அன்பான தந்தையை, கணவரை, அன்பார்ந்த தாத்தாவை, சகோதரனை அப்பத்தை எடுத்தது போல் நேரும் எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அவரை ஆசீர்வதித்தார். நல்ல பிள்ளைகளால், பேர பிள்ளைகளால், மருமகளால், மருமகனால் ஆசீர்வதித்தார். அவரை ஆசீர்வதித்தார், அவரை வைத்து நம்மை ஆசீர்வதித்தார். The Lord blessed him, the Lord blessed us through him. அவரால் நம்மை ஆசீர்வதித்தார். அப்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார், அவரை கொடுத்ததால் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அப்பத்தை பிட்டார், ரொம்ப நாளாக பிட்டார்.
சுகர் அதிகமாகும்போது பிட்டார். கண் பார்வை மங்கிய போது பிட்டார். இந்த விரல் அசைல அப்படின்னு சொல்லி பிட்டார். இந்த 3 ஆண்டு காலமாக ரொம்ப பிட்டார். He broke his heart, broke his body. ஆண்டவர் பிட்டார். நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் பிடப்பட வேண்டும். We have to sacrifice for others. நம்மையே பிட்டு மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். கடைசியாக கொடுத்தார். ஆண்டவர் அவரை கொடுத்தார். அவர் தம்மையே நமக்கு கொடுத்தார். நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்தார். இந்த 4 வினை சொற்கள், 4 verbs are used in every Eucharistic celebration. He took the bread, he blessed the bread, he broke the bread, and also finally he gave it to the disciples. அதுதான் ஒரு நற்கருணை வாழ்ந்த இந்த அன்பான மனிதருக்காக நாம் நன்றி கூற வேண்டும். இந்த நேரத்தில் மீண்டுமாக நான் இன்றைக்கு ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் மை கிராட்டிடியூட். அன்னைக்காக இருந்தாலும் சரி, இந்த 2 பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, மருமகனுக்காக இருந்தாலும் மருமகளுக்காக இருந்தாலும் என்னை தேங்க்ஸ் சொல்லி அந்நியமாக்குறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வி டோன்ட் தேங்க்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. when I say I thank you, என்ன தெரியுமா அர்த்தம்? I am happy that you took care of him, that you were patient with him. அதுதான், நீங்கள் செய்ததை குறித்து நான் மகிழ்கிறேன், ஆறுதல் அடைகிறேன் என்று தான் அர்த்தம். அது செய்யலாம் தானே, நன்றி சொல்ல வேண்டாம் நீங்கள் சொன்னால் கூட. ராஜா, சுசி, நெல்சன், அனிதா, உங்களுடைய பொறுமைக்காக நன்றி, உங்கள் அன்புக்காக நன்றி, உங்கள் கனிவுக்காக நன்றி. 3 நாள் 4 நாள் இருந்தாவே கூட கஷ்டம். ஆனால் நீங்கள் இப்படி பார்த்துக்கிட்டீங்களே, ஒரு விதத்தில் வாழ்நாள் எல்லாம் உங்களுக்காக வாழ்ந்த மனிதனுக்கு ஓரளவு நீங்கள் பதில் அன்பு காட்டிவிட்டீர்கள். அதைத்தான் நான், அவர்கள் மட்டுமல்ல, இந்த 3 பேரப்பிள்ளைகளும் கூட, their patience amazes me. I thank them from the bottom of my heart. I appreciate, I rejoice in all this. இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம தொடர்ந்து தியாகம் செய்வோம். நம்மை அன்பு செய்பவர்களுக்காக துன்புறுவோம், விட்டு கொடுப்போம், இறைவனை நம்பி வாழ்வோம். என்னதான் மனசில் கஷ்டம் இருந்தாலும் வேதனை இருந்தாலும், எனக்கு சின்ன பிள்ளைன்னு தெரியும், அண்ணியும் அண்ணனும் இந்த கோயிலுக்கு பண்ருட்டிக்கு வந்ததுலேருந்து இந்த இடத்துக்கு எப்படி இருந்தாலும் பூசைக்கு தவறவே மாட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய திருவுடலுக்கு. அதே போல் இங்கே எல்லா சமயத்தில் பணிக்கங்குப்பத்துக்கு போகிறது, வேளாங்கண்ணிக்கு அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை தேடி, அதே போல் லூர்து அன்னையை தேடி வெள்ளியனூருக்கு, முக்கியமாக இந்த இடங்களுக்கு அவர்களோடு நான் சென்றது அவர்களுடைய நம்பிக்கை. கடவுள் நிச்சயமாக கைவிட மாட்டார். ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். அவரிடமும் குறைகள் இருந்தன, குறைகள் இல்லாத மனிதனே இல்லை. சில நேரங்களில் சிலருக்கு பிடித்த மாதிரி நடக்காமல் இருந்திருக்கலாம். இறைவன் அவரை முழுமையாக தூய்மைப்படுத்துவார். அவர் செய்த நல்ல காரியங்களுக்காக அவருக்கு மன்னிப்பு கொடுப்பார், அவரை ஏற்றுக்கொள்வார் என்று நான் இந்த நேரத்தில் பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்பேன், திருப்பலி ஒப்பு கொடுப்பேன். இறுதியாக அன்னைக்கு ஆண்டவர் இயேசு லாசரின் கல்லறையில் அழுதார். ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆண்டவரே, நீர் இருந்தீரா? நீர் இருக்கும்போது ஏன் இவ்வளவு துன்பம், ஏன் இந்த இறப்பு, ஏன் இந்த பிரிவு? ஆண்டவர் கண்ணீர் விட்டார். இன்றைக்கு இந்த குடும்பத்தை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவர் இயேசு அழுகிறார். நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார். லாசர் உயிர்ப்பிக்கப்பட்டார், ஆனால் மீண்டும் இறந்தார் தான். ஆனால் நிலையான வாழ்விலே நாம் எல்லாரும் பங்கெடுக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை
நமக்கு வானகமே தாய் நாடு, அங்கிருந்து தான் மீட்பர் வருவார் என்று நாம் காத்திருக்கிறோம். நம்மலாம் இப்போ ஜேர்னி தான் இந்த உலக வாழ்க்கை. இடம் வந்த உடனே இறங்க மாட்டேன்னு யாருமே சொல்லக்கூடாது தானே. அதுபோல் நாம் நம்பிக்கையோடு வாழ்வோம், பிறர் அன்போடு வாழ்வோம், தியாகம் செய்து வாழ்வோம். நம் அன்புக்குரிய ஞானப்பிரகாசம் அவர்களை விண்ணகத்தில் காண்போம், ஒன்றாய் இருப்போம். இதுதான் நமக்கு நம்பிக்கை. அவருக்கும் இன்னும் நம் வாழ்வில் எவ்வளோ நல்லது செய்து மரித்த அத்தனை பேருக்கும் இறைவன் நிலை வாழ்வை அளிப்பாராக. நித்திய இளைப்பாற்றியை என் சகோதரருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. ஆமேன்.